சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் கடந்த மாதம் 10ஆம் தேதி பொறுப்பேற்ற போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். இத்திட்டம் கடந்த 29ஆம் தேதி தொடங்கி வைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது. பிறகு ஒரு சில காரணங்களால் அந்த விழா ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் அதிரடிப்படை செயல்படக்கூடிய நிலையில் அதன் தலைமை அதிகாரியாக IG K பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவில் ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 காவல் உதவி ஆய்வாளர்கள், பிற பதவிகளை சேர்ந்த 20 காவலர்கள் இருப்பார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் தொடரை வென்ற முதல் இந்தியரான பிரக்ஞானந்தாவுக்கு முதலமைச்சர் விஜய் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டிய காட்சிகளே இவை. நார்வே செஸ் தொடரை வென்று தாயகம் திரும்பிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தனது பெற்றோருடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது முதலமைச்சருடன் 10 நிமிடம் பிரக்ஞானந்தா செஸ் விளையாடினார். முதலமைச்சருடன் செஸ் விளையாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் பிரக்ஞானந்தா தெரிவித்தார். சிஎமுக்கும் வந்து செஸ் ஒரு ஹாபியா இருக்கணும் போது செஸ்க்கு நிறைய ரெகக்னிஷன் இல்லை, அது ஏன் போர்டும் கிடையாது, சிஎம் சாரோட போர்டு தான். ஸோ அவங்க தான் கேட்டாங்க, அதான் கேட்டாங்க 5 மினிட்ஸ் விளையாடலாமா. ஆனால் கண்டிப்பாக அரசு ஊக்கத்தொகை அளித்தது உதவிகரமாக இருக்கும் என்றும் பிரக்ஞானந்தா கூறினார். ஸோ அது வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் என் ட்ரைனிங்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலமைச்சருடன் கலந்துரையாடியது பயனுள்ளதாக இருந்ததாக பிரக்ஞானந்தாவின் தாயார் நாகலட்சுமி தெரிவித்தார். ரெக்கார்ட விளையாண்டது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. கேம் ரொம்ப நேரம் விளையாண்டாங்க, நல்லா டிஸ்கஸ் பண்ணாங்க, எங்ககிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தது அந்த இன்ட்ராக்ட்லாம். தனது மகன் நார்வே செஸ் தொடரை வென்றதில் மகிழ்ச்சி என்றும் நாகலட்சுமி தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மின்வாரிய மின்மாற்றி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக CBI வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் 2021, 2022, 2023 ஆகிய ஆண்டுகளில் மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதற்காக பல டெண்டர்கள் கோரப்பட்டன. இந்த டெண்டர்களில் பெருமளவில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடந்துள்ளதாகவும் இதன் மூலம் ஏலதாரர்களுக்கு முறையற்ற ஆதாயமும் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முறைகேடு குறித்து CBIயின் ஊழல் தடுப்பு பிரிவு புதிய விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராமன், CBI நியாயமாக விசாரணை நடத்தி செந்தில் பாலாஜி உட்பட அதிகாரிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறினார். புகாரில் யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோமோ, உதாரணத்துக்கு அப்போ இருந்த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், இவர்கள் பேரெல்லாம் குறிப்பிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம். நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை தான் அனக்ஷராக போட்டு FIR போட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த FIRல கவர் ஆகுது அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். இதனிடையே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் CBI தற்பொழுது முறைப்படி வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் சென்னை மேடவாக்கத்தில் புஷ்பா நகர், பாபு நகர், ஜலடியான்பேட்டை, நெசவாள நகர், அண்ணா சாலை, புதுநகர், பல்லவ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கைக்குழந்தைகளுடன் மேடவாக்கத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதேபோன்று சென்னை அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான SV நகர், விஜயலட்சுமிபுரம், மேனாம்பேடு, கள்ளிக்குப்பம், கொரட்டூர், பானு நகர், புதூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து இரவில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தூக்கத்தை தொலைத்த அப்பகுதி மக்கள் அம்பத்தூர் செங்குன்றம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 25 நாள்ல சார் ஒரு நாளைக்கு 7
வாட்டி 10 வாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரண்ட் போகுது. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போனா இதை பகல்ல போனா கூட பரவாயில்ல. நைட்டு 7 மணிக்கு போனா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பசங்க தூங்கணும், அவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், எல்லா வேலையும் நாங்க செய்யறதுக்கு 1/2 hour போதுமா? நடுவில் கொடுக்க 1/2 hour கொடுத்தா போதுங்களா? சென்னை மட்டுமின்றி கரூர் மாவட்டம் குளித்தலையில் மணத்தட்டை, பஜனை மடம், ஆண்டார்கோவில் தெரு உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சில இடங்களில் வேண்டுமென்றே மின்தடை ஏற்படுத்தப்படுவதாக தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் மின்துறையில் உள்ள டெண்டர் நடைமுறைகள் முழுவதும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்றார். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸ்ல 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபாய்னா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த இதில் எஸ்டிமேஷன் வச்சிருக்காங்க? நீங்க 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். ஸோ இது எத்தனை பெர்சன்டேஜ்? 30%, 35%. ஸோ இது மாதிரி எல்லா டெண்டர்லயும் இது மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் சில இடங்களில் பியூஸ் கட்டைகளை சிலர் தொடர்ந்து திருடிச் செல்வதால் மின்சாரம் தடைபடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்ணுறதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். மின் வாரியத்தில் 15,000 இடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். முன்னதாக 300 உதவி செயற்பொறியாளர்களுக்கு வெளிப்படையாக செயற்பொறியாளர் பதவி உயர்வு வழங்கிய அமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அரசு அலுவலகங்களில் அவரது படம் வைப்பதில் திமுக மக்கள் பிரதிநிதிகளிடையே இழுபறி நீடித்து வருகிறது. கரூர் மாநகராட்சி மாதாந்திர கூட்டத்தின் பொழுது கூட்டரங்கில் வைக்கப்பட்டிருந்த தற்போதைய முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்திற்கு அருகே முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படத்தை திமுக கவுன்சிலர் சக்திவேல் மாட்டினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் எடப்பாடி பழனிசாமியின் படத்தையும் காங்கிரஸ் கவுன்சிலர் காமராஜரின் படத்தையும் வைக்க முயன்றதால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மாதாந்திர கூட்டத்தில் தலைவர் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படத்தின் அருகே முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் புகைப்படத்தை வலுக்கட்டாயமாக மாட்டி முடக்கமிட்டனர். தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை அங்கு மாட்டி வைத்து சலசலப்பை ஏற்படுத்தியதால் அதிகாரிகள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே நெல்லை மாநகராட்சி மேயர் அறையில் அவரது இருக்கைக்கு மேல் முதலமைச்சரின் புகைப்படம் மாட்டப்பட்டுள்ள நிலையில் மேயர் தனது இருக்கையில் அமராமல் அருகில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து அலுவல் பணிகளை கவனித்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீட் தேர்வுக்கு விலக்க வேண்டும் என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு என்றும் அதற்கான சட்ட போராட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு முன்னெடுக்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் 2020-2026 ஆண்டு இளங்கலை மருத்துவம் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ பட்டப்படிப்பு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அவர் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தான் படித்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு அமைச்சராக வந்திருப்பது மகிழ்ச்சியான விஷயம் என்றார். என்னோட லைஃபோட ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாம் புக்கில் எழுதுவாங்கல்ல, என்னோட லைஃபோட ஃபஸ்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் எதுனா எம்எம்சியில் அட்மிஷன் கிடைச்சது தான். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மருத்துவம், கல்வி போன்றவை மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்றார். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, பல எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் பேப்பர் லீக் இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்ருக்கு. அதனால் தயவுசெய்து ஒன்றிய அரசு அந்த ஒரு பிடிவாத தன்மையை விட்டுட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வு இந்த மாதிரி முறைகளை விட்டுட்டு ஒன்றிய அரசுக்கான என்னென்ன அவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் படி அவங்களுக்கு என்னென்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சென்னை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பல்வேறு மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்ள தமிழக அரசு புதிய முயற்சியை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 100க்கு மேல் உயர்த்துவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. இதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக திமுக தலைமை அமைத்த குழுவிடம் பேசிய நிர்வாகிகள் பலர் மாவட்ட செயலாளர்கள் மீது கடுமையான புகார்களை அளித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களின் கீழ் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை உள்ள நிலையில் அதை 4ஆக குறைத்து மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 100க்கு மேல் உயர்த்துவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் திருப்தியான செயல்பாடு இல்லாத மாவட்ட செயலாளர்களை மாற்றவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே அதிமுக, காங்கிரஸ், IUML கட்சிகளைச் சேர்ந்த பலர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர்.
பாஜகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை என்று கூறிய அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை கட்சி தொடங்கவில்லை, இயக்கம் மட்டுமே ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கிய நிலையில் திருச்சியில் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் தோல்வி, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், அண்ணாமலை விலகலால் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராம ஸ்ரீனிவாசன், பாஜகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை என்று கூறினார். அண்ணாமலை அவர்கள் கட்சியாக நான் ஆரம்பிக்கல, ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னதுனால பல பேர் அந்த இயக்கத்திலையும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த கட்சி வேற இயக்கம் வேற இல்லை. அவர் கட்சின்னு ஆரம்பிக்கிறப்ப போனவங்க பல பேர் திரும்ப வருவாங்க. If you break Congress, you will be a celebrated leader. You will be CM. You will be the Prime Minister. பிஜேபி அனுபவம் அப்படி இல்லை. பிஜேபியில நீங்க கட்சியை உடைச்சிட்டு போனாலோ, கட்சியில இருந்து ஏதோ மன வருத்தத்தில் வெளியில போனாலோ, இங்க அல்டிமேட்டா பிஜேபி தான் ஜெயிக்குது. பாஜகவிலிருந்து விலகுபவர்கள் குறித்து தான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டார். வெளியில் போறவங்க போறாங்க, இதுக்கு நான் என்ன கருத்து சொல்லுங்க? அது ஏற்கனவே மாநில தலைவர் பதில் சொல்லியிருக்காரு. இக்கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் மற்றும் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திரிணாமுல் தோல்வியடைந்தது. சுமார் 15 ஆண்டுகளாக ஆளும் கட்சியாக இருந்த திரிணாமுல் மிக மோசமான தோல்வியடைந்தது. அதிலும் குறிப்பாக மம்தாவே தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் தோல்வியடைந்தார். இதனையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மம்தா பானர்ஜி தலைமைக்கு எதிராக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். அதன்படி அதிருப்தி எம்எல்ஏக்கள் சுமார் 60 பேர் ரிதப்ரதா பானர்ஜி தலைமையில் அணி திரண்டு தாங்களே உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என கூறினர். இதையடுத்து ரிதப்ரதா பானர்ஜியை எதிர்க்கட்சி தலைவராக சபாநாயகர் நியமித்தார். இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ககோலி கோஷ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட அக்கட்சியின் எம்பிக்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்ட நிலையில் திரிணாமுல் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 20 பேர் மேற்கு வங்க பாஜக பொறுப்பாளர் பூபேந்திர யாதவை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியும் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இச்சூழ்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 20 பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக ககோலி கோஷ் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தொடர்ந்து எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பது மம்தா பானர்ஜிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் எண்ணிக்கை குறைப்பு, இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய சிலிண்டர் விநியோகம் ஆண்டுக்கு 9 4 குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஏழை குடும்பங்களுக்கு மானிய விலையில் சிலிண்டர் விநியோகம் செய்யும் உஜ்வாலா திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. அதன்படி ஆண்டுதோறும் 12 சிலிண்டர்களுக்கு மானியமாக தலா ₹200 பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளர்களுக்கான சிலிண்டர் மானியம் தலா ₹300 அதிகரிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு மானிய சிலிண்டர் விநியோகம் ஆண்டுக்கு 12 9 குறைக்கப்பட்டது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய எரிபொருள் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் கூடுதல் செயலாளர் பிரவீன்மால் கனுஜா, சிலிண்டர் விலை உயர்வால் உஜ்வாலா திட்ட பயனாளர்களின் நுகர்வும் குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார். அதாவது பெரும்பாலான உஜ்வாலா பயனாளர்கள் ஆண்டுக்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே வாங்குவதாக பிரவீன் கனுஜா குறிப்பிட்டார். எனவே அதற்கேற்ப மானிய சிலிண்டர் விநியோக வரம்பு குறைக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய சிலிண்டர் விநியோகம் ஆண்டுக்கு 9 4 குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு இனி ஆண்டுக்கு 4 சிலிண்டர்களுக்கு மட்டுமே மானிய தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரட வேண்டும் என இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்தார். ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு பின்னர் டெல்லியில் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி, ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ், விசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக, ஆம் ஆத்மி பங்கேற்கவில்லை. கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் தங்கள் கருத்துக்களை கூறியதாக கார்கே கூறினார். आज सहमति जताई है और इनके लिए इन मुद्दों पर हम डट के काम करेंगे, लड़ेंगे
और आगे बढ़ेंगे। இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 8 ஐதராபாத்தில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்திவிட்டதாக டெல்லியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரின் புகைப்படத்துடன் இந்தியில் வைக்கப்பட்ட பதாகைகள் பரபரப்பை ஏற்படுத்தின. பின்னர் அவை அகற்றப்பட்டன. சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தியதாக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பிசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் லட்சம் மாணவர்களுக்கு பெரும் வேதனை அளித்த நிலைமைக்கு காரணமான கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதையும் மிக முக்கியமாக வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய பிசிக தலைவர் திருமாவளவன் பாஜக அரசுக்கு எதிரான போராட்டங்களை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் இடையே புரிந்துணர்வும் ஒற்றுமையும் அவசியம் என கூறினார். மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் மேற்கொண்ட அணுகுமுறை திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திமுக கட்சிகளை பலவீனமடைய செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் திருமாவளவன் கூறிய கருத்து ஆச்சரியமாக இருப்பதாகவும், காங்கிரஸ் தனது கட்சியை வலுப்படுத்த முயற்சிப்பது எப்படி கூட்டணியை பலவீனப்படுத்தும் செயலாகும் எனவும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனது அடையாளத்தையும் அமைப்பையும் வலுப்படுத்த முயற்சிப்பதை கூட்டணி எதிர்ப்பாக சித்தரிப்பது சரியல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாகப்பட்டினத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான இரும்பு உருக்கு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய அரசின் எஃகுத்துறைக்கு சொந்தமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகாம் லிமிடெட் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நேற்று மாலை கொதிக்கும் திரவ எஃகை ஏந்திச் சென்ற தொட்டி போன்ற அமைப்பில் பழுது ஏற்பட்டுள்ளது. அப்போது திரவ எஃகு தரையில் கொட்டியதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தின் போது அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த பல தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். இதில் உடல் கருகி 9 பேர் உயிரிழந்த நிலையில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதனிடையே விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார்.